ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைய பாடல்: முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா முரளிதரா கோபாலா. உரியேந்திய திரள் விண்ணையை திருடும் சிறு விரலா கிரியேந்திய ஹரிமாதவா திருமகள் வளர் திருமார்பா முரளிதரா கோபாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, சுந்தரகாண்டம் கேட்க எவ்வளவு நேரம் தேவை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாரு. அந்த ராஜாவுக்கு சுந்தரகாண்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்க ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ராஜா அந்த ஊரில் ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற குரு கிட்ட போயிட்டு, குருவே, எனக்கு சுந்தரகாண்டம் கேட்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறவன், அதனால் எனக்காக நீங்கள் ஒன்று செய்யணும், சுந்தரகாண்டத்தை எனக்கு எவ்வளவு நேரத்தில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த குரு, சுந்தரகாண்டம் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா சுந்தரகாண்டத்தை முழுசாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ராஜா, 10 மணி நேரமா? அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன், 5 நிமிஷத்தில் உங்களால் சுந்தரகாண்டம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு குரு, 5 நிமிஷம் எதுக்கு, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சுந்தரகாண்டத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நிமிஷமா? அப்போ நான் இப்போவே டைம் கொடுக்குறேன், ஒரு நிமிஷத்தில் எனக்கு சுந்தரகாண்டம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு சொன்னார், 5ல் ஒன்றானவன் 5ல் ஒன்றின் மேலே 5ன் ஒன்றில் வழியாக 5ன் ஒன்றை பார்த்து 5ன் ஒன்றை பரப்பினான். என்ன ராஜா, ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள நான் உங்களுக்கு சுந்தரகாண்டத்தை சொல்லி முடிச்சிட்டேன், போதுமா அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா, என்ன சொல்கிறீங்க, இதுதான் சுந்தரகாண்டமா? எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அது என்ன 5ல் ஒன்றானவன் 5ன் ஒன்றில் மேலே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுக்குறேன், அந்த 5 நிமிஷத்தில் இதை பற்றி மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு, ஓ 5 நிமிஷம் கொடுக்குறீங்களா, சரி 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சபூதங்கள்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாயு, பூமி, ஆகாயம், நெருப்பு, நீர் இல்லையா? இந்த 5 தான் 5ல் 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 அப்படின்னு நான் சொன்னேன். 5ல் ஒன்றானவன் அப்படின்னா வாயுவோட பையன், வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர். 5ல் ஒன்றின் மேலே அப்படின்னா கடல், நீர்நிலை, அதுவும் 5ல் 1 இல்லையா? அந்த கடலுக்கு மேலே அப்படின்னு சொல்றதுக்காக தான் 5ல் ஒன்றின் மேலே அப்படின்னு சொன்னேன். 5ல் ஒன்றின் வழியாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆகாய மார்க்கத்துல தான் ஹனுமன் மகேந்திரகிரி மலையிலிருந்து இலங்கைக்கு போனாரு. அதுதான் 5ல் ஒன்றின் வழியாக. அடுத்ததான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 5ல் ஒன்றை பார்த்து அப்படின்னா பூமி 5ல் 1 இல்லையா? அந்த பூமி மாதாவோட பொண்ணு சீதாதேவியை பார்த்து, அதுதான் 5ல் ஒன்றை பார்த்து. அடுத்ததா நெருப்பு
5ல் 1 இல்லையா? ராவணன் ஹனுமனோட வாளுக்கு நெருப்பு மூட்டினாரு. அதை ஹனுமன் என்ன செஞ்சாரு? பரப்பினார் இல்லையா? அதை தான் சொன்ன 5ல் 1 பரப்பினார். இதுதான் சுந்தரகாண்டம். 5 நிமிஷம் கூட ஆகல, ஆனா நான் சொல்லி முடிச்சிட்டேன், இப்ப போதுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த ராஜாக்கு ஆர்வம் அதிகமாயிட்டே போச்சு. அந்த ராஜா குரு கிட்ட, நீங்க 10 மணி நேரத்துல எனக்கு சுந்தரகாண்டம் சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த 10 மணி நேரத்தையும் கொடுக்குறேன், எனக்கு நீங்க சுந்தரகாண்டம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. சுந்தரகாண்டம்னா என்ன சாதாரண விஷயமா? கேட்க கேட்க ஆர்வமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்கும். குரு அந்த ஆர்வத்தை அந்த ராஜா கிட்ட இருந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கதை சொன்னாரு. சுந்தரகாண்டத்தை 1 நிமிஷத்துலயும் சொல்லலாம், 10 மணி நேரமும் சொல்லலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை சுந்தரகாண்டம் கேட்க எவ்வளவு நேரம் தேவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.